வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ டைப் பண்ணியிருக்க பைமோட் ஸ்மார்ட் ஆப் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைமோட் ஆப்பில் எல்லாருமே லாகின் நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கணும். அதில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் குறைகள் ஏற்கனவே இருந்துச்சோ அதை இப்போ நிறைகளாக மாற்றிருக்காங்க. ஐஃபோன் யூசர்ஸ் உங்களுக்கு ஆப் ஸ்டோரில் எனபிள் ஆகிட்டு, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் மொபைல் லிங்க்கை வாங்கி டச் பண்ணும்போது நேரடியாக உங்களுக்கு ஆப் ஸ்டோருக்குள்ளே போகுதா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆப் ஸ்டோருக்கு உள்ளே போயிட்டு டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். 3D பிராண்ட் லோகோ வெறும் 49 ரூபாய்க்கே பண்ணலாம். வீடியோ எடிட்டிங் வெறும் 149 ரூபாய்க்கே பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுடைய பிசினஸ்க்கு என்னென்ன சம்பந்தமான விஷயங்கள் டிஜிட்டல் டிசைனிங் சம்பந்தமா இருந்தா கண்டிப்பா அஃபோர்டபிள் பிரைஸ்ல பிரீமியம் குவாலிட்டியில கேரண்டின்னு சொல்லலாம். நீங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஸ்டார்ட் அப் பிசினஸ். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் தேவை. அக்கௌண்ட் டச் பண்ணி உங்களுக்கு ஃபோன் நம்பர், ரெஃபர் கோடு இதெல்லாம் கேட்கும். அவங்களுடைய ரெஃபர் கோடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது லிங்க்கு, ரெஃபர் கோட் இரண்டையுமே நீங்கள் வாங்குங்க. நீங்கள் யார்கிட்ட இணைய போகிறீங்க, புதியதாக ஒரு அப்ளைனரை தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த லிங்க்கை வாங்குங்க. இல்லை ஏற்கனவே உங்களுடைய அப்ளைனர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த லிங்க்கை வாங்குங்க. எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஸோ சேஞ்ச் பண்ணுறேன்னா மட்டும் நீங்கள் வேறு ஒரு அப்ளைனர்கிட்ட நீங்கள் அந்த லிங்க்கை வாங்குங்க. அப்படி எனக்கு 2 பேருமே தேவையில்லை, நான் நேரடியாக எஸ்பியோட டைரக்ட் லிங்க்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நேரடியாக எஸ்பியோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாஸ் இருக்குது, நீங்கள் அதில் போய் அந்த லிங்க்கை எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், அப்ளைனர் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் நீங்கள் யாரை எப்படி தேர்ந்தெடுப்பீங்கிறது உங்களுடைய முடிவு. ஏற்கனவே நான் சரியான லிங்க்கை தான் டச் பண்ணி உள்ளே போனேன். பட் என்னோடய அப்ளைனருக்கு கீழே என்னுடைய நம்பர் வரலை. நான் என்ன பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. செகண்ட் உங்களுடைய இனிஷியல் கொடுத்துருங்க. அடுத்தது ரெஃபர் கோடு கேட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கின ரெஃபர் கோடை நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள், இல்லைனா காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். அது எப்படி எடுக்கணும் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். எனக்கு ஏற்கனவே நான் ஓடிபி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணனால ஸோ என்னுடைய இது இருக்குது. இப்போது எனக்கு கீழே என்னுடைய லிங்க் மூலமாக இன்னொருத்தர் பைமோட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். ஸோ கீழே பாருங்கள், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கும். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கொடுங்க. கொடுத்து இதுதான் உங்களுடைய ரெஃபர் கோட். கேபிட்டலில் இருந்தாலும் ஸ்மால் லெட்டரில் இருந்தாலும் இதுதான் உங்களோட ரெஃபர் கோட். ஃபஸ்ட்டு இருக்குது ஓஓ கிடையாது, அது 0. சரியா? ஸோ அதனால தான் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகும். ஸோ அடுத்தது கீழே இருக்கிறது தான் உங்களுடைய லிங்க். இதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் கொடுத்து காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு கீழே ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டார். எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா மேலே பாருங்கள் மை ரிவார்டு அப்படின்னு இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அவங்களுடைய நேம் இருக்கும், அவங்களுடைய ஐடி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஷோ ஆகிட்டுனா அவங்க உங்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நேரடியாக ப்ரொஃபைல் செட்டிங் போங்க. ப்ரொஃபைல் செட்டிங் போய்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சிப் கோடுங்கிறது உங்களுடைய பின்கோட். ஓகே, ஸோ உங்கள் ஊரோட பின்கோட், போஸ்ட் ஆஃபீஸ் கோட்னு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த 6 டிஜிட் இருக்கும், அந்த இது கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, இன்னொரு பெரிய தொல்லை இருந்தது, நம்ம வெளியே போயிட்டோம்னா லாக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு ஓடிபி கேட்டுகிட்டே இருக்கும். இந்த அப்டேட்டில் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு தடவை தான் ஓடிபி கேட்கும். நீங்கள் லாக் அவுட் பண்ணுற வரை உங்களுக்கு ஓடிபி கேட்காது. ஓகேவா? ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதிய நபர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து சரியான முறையில் பண்ணட்டும்.
நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எஸ்பிஐ பற்றி தொடர்ந்து